ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5ஆம் வீட்டை வைத்து என்னென்ன பலன்கள் சொல்ல முடியும், 5ஆம் வீட்டில் நவகிரகங்கள் நின்னா என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டா சீக்கிரமா சொல்லிடுறேன். சரி, 5ஆம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன சொல்ல முடியும்னா, 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பாவகம். 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள். பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனா இல்ல ஒரு வசதியான இடத்துல பிறக்கிறவங்கெல்லாம் 5ஆம் இடம் வலுவாகவே இருக்கும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடமும் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் நம்மளுடைய உயர்கல்வி, அதாவது பிஹெச்டி முடிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம 5ஆம் வீட்டை வச்சு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி லக்ஸரியான காரு, லக்ஸரியான வீடு, இதெல்லாமே 5ஆம் வீட்டிலிருந்து தான் நம்ம சொல்ல முடியும். திடீர் அதிர்ஷ்டம் இல்ல வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டத்துல வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே நம்ம 5ஆம் வீட்டை வச்சு தான் சொல்ல முடியும். 5ஆம் இடம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னா நேரா நம்ம 5ஆம் வீட்டை தான் பார்க்கணும். 5ஆம் வீட்டுல சனி, ராகு, கேது, இல்ல செவ்வாய் கூட ஏதோ ஒரு பாவ கிரகங்கள் இப்படி எல்லாம் நிற்கும் போது அந்த புத்திர பாக்கியம் டிலே ஆகிறது, சில பேர்த்துக்கு கிடைக்காமையே போறது. 5ல சனி, செவ்வாய், ராகு இந்த மாதிரி 3 கிரகங்கள் நின்றுச்சுன்னா குழந்தை இல்லைங்க. இன்னொன்று, பௌர்ணமி சந்திரனும் குருவும் சேர்ந்து 5ஆம் வீட்டுல நின்னாலும் அவங்களுக்கும் குழந்தை இல்லை. இதுலுக்கும் விதிவிலக்கு உண்டு. நான் சொன்ன அந்த சனி, செவ்வாய், ராகு சேர்ந்து குரு பார்த்ததுன்னா கண்டிப்பா குழந்தைய கிடைக்குங்க. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனும் குருவும் சேர்ந்து 5ஆம் வீட்டுல நின்று அதை சனியோ செவ்வாயோ பார்த்தாலோ இல்ல ராகு கூட சேர்ந்து நின்னாலோ குழந்தை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதிக்கும் விதிவிலக்குகள் உண்டு. சரி, இப்போ 5ஆம் வீட்டை வச்சு நம் என்னென்ன சொல்ல முடியுங்கிறத சொல்லிட்டேன். இப்போ 5ஆம் வீட்டுல நவகிரகங்கள் நின்று என்னென்ன செய்யுங்கிறத பார்ப்போம். 5ஆம் வீட்டுல சூரியன் நிற்குது, நல்லதுதான், எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. ஆண் வரிசை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ல சூரியன் நின்னா குழந்தைங்கனால நல்ல ஒரு அமைப்புகளுக்குள்ள வருவீங்க. குழந்தை நல்ல கம்பீரம், அரசு அதிகாரம் இதுக்குள்ள எல்லாம் போகக்கூடிய குழந்தையாக இருக்கும். பூர்வீக ஒரு பெரிய அளவுகள்ல இருக்கும். பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். 5ல சூரியன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, அடுத்தது 5ல சந்திரன். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக நின்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல பெண் பிள்ளைகள் கிடைக்குங்க. கல்வி நல்ல விதமாக படிப்பாங்க. 5ல சந்திரன் நிற்கிறது வெளியூர், அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையுமே நல்ல விதமாகவே கொடுக்கும். பூர்வீக நல்ல அமைப்புகள்ல இருக்கு. அம்மா வழி சொந்தங்கள் எல்லாம் நல்ல வசதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் 5ல சந்திரன் நிற்கும் போது. சரி, செவ்வாய் நின்னா, 5ல செவ்வாய் நிற்கிறது எந்த விதத்துலையும் தப்பெல்லாம் கிடையாது. இங்க ஒரு சுபர் பார்த்துருச்சுன்னா உறுதியா ஆண் வாரிசுகளை கொடுத்தே தான் தீரும். லக்னாதிபதியாகி 5ல செவ்வாய் நின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இங்க பாவர் தொடர்பு இல்லாம 5ல செவ்வாய் நிற்கிறது எல்லா விதத்திலையுமே நன்மைகளை தான் செய்யும். நல்ல குழந்தைங்க இந்த விளையாட்டுகள் எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. விளையாட்டு துறையில ஜெயிக்கக்கூடிய குழந்தைகளை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும். 5ல செவ்வாய் நிற்கிறது எந்த விதத்திலையும் தப்பு இல்லை, நல்லதுதான். 5ல ராகு நின்னா கொஞ்சம் இடைஞ்சல் தேனைங்க. எடுத்தது பெண் பிள்ளை தான் அதிகமாக கிடைக்கும். இதோ குரு பார்த்தா தான் 2வது ஆண் குழந்தை. இல்ல ஒரு பௌர்ணமி சந்திரனோ இல்ல வளர்பிறை சந்திரனோ பார்த்தாலும் 2வது ஆண் குழந்தை அமைப்புகளை கொடுக்க பார்க்கும். 5ல ராகு மட்டும் நின்று சுவர் பார்வை இல்லைன்னா ஆண் குழந்தை கிடைக்கிறதுல இங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழல் வரும். குருவை பொறுத்து தான் அதுவுமே. குரு வலிமையாக இருந்தா ஆனா கொடுத்தே தான் தீரும். அப்ப 5ல ராகு நிற்கிறது பூர்வீகம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. பூர்வீகம் அதுல ஒட்டாம இருப்பாங்க. பூர்வீகம் இருந்தாலும் கூட பூர்வீகத்தை தொட்டு தள்ளி இருக்கிறது, இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே செய்யும் 5ல ராகு நிற்கிறது. 5ல ராகு நிற்கிறது அவ்வளவு ஒரு நல்லது இல்லை. சரி, 5ல குரு. 5ல கெஞ்சினாலும் குரு வராதுங்குவாங்க. 5ல குரு நின்னதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பிள்ளைகள், நல்ல பூர்வீகம், நல்ல பேர் சொன்னா தெரியுங்க. அந்த மாதிரியான வாழக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அருமையாக செய்யும். 5ல குரு நிற்கிறது உங்க லக்னத்தை பார்க்கும். அது ஒரு பெரிய பலம். நீங்க நல்லவராக இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க. 5ல குரு நின்னதுன்னா எல்லா அமைப்புகள்லையும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? அது எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை. 5ல குரு நின்னவன் எப்படியும் பொழைச்சுக்குவான். அந்த அளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு 5ல குரு நிற்கிறது. கண்டிப்பா ஆண் வரிசை கொடுத்தே தான் தீருங்க. இங்க காரக பாவனாஸ்தி அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. சுப கிரகங்களுக்கெல்லாம் காரக பாவனாஸ்தியே கிடையாது. எத்தனை ஜாதகத்தை வேணா எடுத்து கொண்டு வந்து காட்டுற 5ல குரு நின்று ஆண் வாரிசோட இருக்கிறவங்கள. ஓகேவா? சரி, அடுத்தது சனி.
சனி நிற்கிறது கொஞ்சம் தப்பு தானுங்க. சனி நின்னாலும் ஆண் வாரிசை கொடுக்கு. ஆனால் சனி நின்னா துணை இடத்துல ஏதோ ஒரு சண்டை, சச்சரவு, விலகி இருக்கிறது, துணையோட ஒட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் செய்யுங்க. ஏன்னா இது 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால. 5ல் சனி நிற்கிறது அவ்வளவு நல்லதுகள் கிடையாது. இங்கே வேற ஏதோ ஒரு பாவர தொடர்பாயிடுச்சுன்னா புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். தனிச்சு 5ல் சனி நிற்கும் போது தப்பு இல்லை. வேற ஏதோ ஒன்று கூட ராகுவோ செவ்வாயோ இருந்துருச்சுன்னா அது கொஞ்சம் சிக்கல்களை பண்ணத்தான் செய்யும். அப்போ 5ல் சனி அவ்வளவு நல்லதுகள் கிடையாது. துணை இடத்துலையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 5ல் புதன் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல உயர்கல்வி படிப்பு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வேணாலும் படிப்பாங்க. படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. 5ல் புதன் நீக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூர்வீகமே கொஞ்சம் படித்த குடும்பமாக இருக்குது. உங்களுடைய தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே படிச்சிருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அதில் எந்த பாவரும் இல்லாமல் சுபரோட சேர்க்கையோட இருந்ததுன்னு நல்லா இருக்கு. இன்னொன்று குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வைப்பீங்க. படிப்பு ரொம்ப முக்கியங்கிறத உங்களுடைய குழந்தைக்கு உணர்த்துவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் 5ல் புதன் என்னதுன்னா. 5ல் கேது. 5ல் கேது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன் இல்லைங்க. இது குழந்தையெல்லாம் கொடுத்துரும். சரிங்களா? ராகு பெண்ணை கொடுத்து அதுக்கப்புறம் ஆணை கொடுக்கு. இங்கே கேது எடுத்ததுமே ஆண் குழந்தையெல்லாம் கொடுக்கத்தான் செய்யுங்க. கேது 5ல் நிற்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. நல்லது தான். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக கொண்டுட்டு போகும். தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய சொல்வாக்கு பலிக்குங்க. ஓகேவா? இவங்களுடைய சொல்வாக்கு பலிக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். 5ல் கேது நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே. இப்போ நாம 5ஆம் வீட்டில் நவகிரகங்கள் நின்னா என்ன செய்யுங்கிறத, 5ஆம் வீட்டை வச்சு என்னென்ன சொல்ல முடியுங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் 6ஆம் வீட்டில் நவகிரகங்கள் நின்னா என்ன பலனை செய்யும், 6ஆம் வீட்டை வச்சு என்ன பலன்கள் சொல்லலாம்ங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கன்சல்டிங் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.